ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ செல்வா சேலம். நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற ஒரு உன்னதமான யோகம். இந்த யோகம் அனைவருக்குமே உண்டா என்ற விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன செய்யும்? ஜோதிடத்தில், குறிப்பாக பாரம்பரிய ஜோதிடத்தில் 3500 யோகங்களுக்கு மேற்பட்ட யோகங்கள் கூறப்படுகிறது. அதில் சில குறிப்பிட்ட யோகங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றதாக ஜோதிடர்களிடையே கருதப்படுகிறது. அதில் மிகச்சிறந்த முதல் தரமான யோகமாக கருதப்படுவது தர்ம கர்மாதிபதி யோகம். தர்மமும் கர்மமும் இணைந்து கொடுக்கக்கூடிய யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம். ஒருவருக்கு அவருடைய ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது, அது நடப்பிலும் வருகிறது எனும் பொழுது அவர் ஏற்று இருக்கக்கூடிய, அதாவது கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பொதுவான சேவைகளாக இருக்கலாம், ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இவ்வுலகில் வாழும் அந்த குறிப்பிட்ட பிறவியிலே அவரவர்களுக்கென பிறவி கர்மாவை கழிப்பதற்காக பிறந்துள்ளோம் என்ற வகையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை உள்ளது. அந்த கடமையை தான் நம்ம தொழில் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாருக்குமே செய்யக்கூடிய தொழிலில் ஒரு புகழ், மரியாதை, ஒரு கம்பீரமான தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை, இதெல்லாம் இருக்கானா? இல்லை. பெரும்பாலும் அனைவருக்கும் அது இருக்கா அப்படின்னா இல்லைங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் சில பேர் எதுவுமே திட்டமிடாமலேயே தன்னுடைய கடமையை, தன்னுடைய தொழிலை அல்லது தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருப்பார்கள். அது பிறரால் போற்றத்தக்க வகையிலே, பெருமைப்படுத்தக்கூடிய வகையிலே அனைவராலும் பேசக்கூடிய ஒன்றாக மாறும். இதுதான் என்னென்னா தர்ம கர்மாதிபதி யோகம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரியதொரு சிறப்பு. இதெல்லாம் நம்முடைய முயற்சி, உழைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ தான் கொடுத்தாலும் கூட இது ஒரு குறிப்பிட்ட அதிர்ஷ்டத்தை முன்னிறுத்தி வரக்கூடிய ஒரு நிலையாக கருதப்படுகிறது. அது அவரவருடைய பாக்கியமாகவும் ஊழ்வினை காரணமாக முன்னோர்கள் சேர்த்து வைத்த பல புண்ணியத்தின் கர்மவினை பயனாகவும் ஏற்படுகின்றது என்பதன் காரணத்தினாலே இதை தர்ம கர்மம் என்று கூறுகிறோம். இந்த தர்ம கர்மாதிபதி என்பது காலபுருஷ ராசியிலே தர்மராசி என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியும், அதாவது 9ஆம் பாவம், அந்த பாவத்தின் அதிபதி 9ஆம் அதிபதி, கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனின் 10ஆம் இடம், அந்த 10ஆம் இடத்தின் அதிபதியும் இணைந்து ஏற்படுத்தக்கூடியது. அதனால்தான் ஜோதிடத்திலே காலபுருஷனின் 9ஆம் வீட்டின் அதிபதியான குருவிற்கும் 10ஆம் வீட்டின் அதிபதியான சனிக்கும் ஒரு முக்கியத்துவமான இடம் உண்டு என்று கூறுகிறோம். இந்த இரு கிரகங்கள் இணைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த யோகமே தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த சனியும் குருவும் இணைந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வா அப்படின்னா இது பொதுவான காலபுருஷனின் தன்மை. இந்த காலபுருஷனின் தன்மைகள் யாருக்கு இயற்கையாகவே அமையும் அப்படின்னா மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும். இந்த யோகம் என்னங்க, சந்திரனை முன்னிறுத்தி பார்க்கணுமா, லக்னத்தை முன்னிறுத்தி பார்க்கணுமா அப்படின்னா லக்னத்தை முன்னெடுத்து தாங்க பார்க்கணும். ராசி, அதாவது சந்திரன் என்ற ராசியை முன்னிறுத்தி பார்க்கக்கூடாது, லக்னத்திற்கு தான் பார்க்கணும். அப்போ லக்னத்திற்கு 9 மற்றும் 10ஆம் அதிபர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்ததொரு யோகம். இந்த யோகம் அவருக்கு வாழ்க்கையிலே நடப்பில் வரும் பொழுது அவருக்கு எண்ணற்ற புகழ், மரியாதை, கௌரவங்களை ஏற்படும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரிய பொருளாதாரத்தை ஏற்றத்தை கொடுத்துருமா, பல கோடிகளில் புரளக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருமா அப்படிலாம் கேட்குறாங்க. தர்மகர்மாதிபதி யோகங்கிறது பொருளாதாரத்தை மட்டும் இண்டிகேட் பண்ணக்கூடியது கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் மேற்பட்டு
பணத்துக்கு அப்பாற்பட்டு சில பெருமை புகழ் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அந்த மனிதரை மிகச்சிறந்த ஒரு மனிதர் அப்படின்னு மனசில் நினைக்கிறதுக்கு அவர் எவ்வளோ பொருளாதாரத்தை செலவு பண்ணாலும் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. அப்போது ஒரு மனிதனின் நல்ல விதமான செயல்பாடுகள் தான் அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி தரும். அந்த செயல்பாடுகள் எங்கே இருக்குது அப்படின்னா ஒருத்தருடைய 10ஆம் இடத்துல இருக்குதுங்க. அதனால தான் 10ஆம் இடம் நம்முடைய செயலை குறிக்குது. செயலை கர்மம்னு சொல்கிறோம். அப்போ அந்த செயல் கர்மத்தின் வாயிலாக வெளிப்படுத்தும் போது அது நம்முடைய தொழிலாக மாறுகிறது. அப்போ அந்த செய்யும் செயல் என்பது யார் ஒருவர் நீதிக்கும் நேர்மைக்கும், ஏன்னா சனினாவே நீதிமான், நேர்மையான கிரகம். சனிக்கு பிடித்தது எல்லாமே பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா நீதியும் நேர்மையும் கடைபிடித்து வாழக்கூடிய யாராக இருந்தாலுமே அவர்களுக்கு ஏழரை சனி போன்ற எந்த ஒரு அசுப காலகட்டத்திலும் கோச்சார காலகட்டத்திலும் அவர்களுக்கு பிரச்சனை எதுவுமே வராதுங்க. ஏன்னா தர்மத்திற்கு முதல் தலை வணங்கக்கூடிய கிரகம் சனி. அப்படிப்பட்ட அந்த இரு கிரகங்களும் பல்வேறு விதமான பெருமைகளை ஜாதகருக்கு கொடுத்தே தீரும். இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு நம்ம ஒரு ராசி சக்கரம் கொடுத்துருக்குறோம். இதில் நம்ம காலபுருஷனின் முதல் வீட்டிலிருந்து 12ஆம் வீடு வரை நம்ம இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு காலபுருஷனின் முதல் வீட்டையே எடுத்துருக்குறோம். இதில் 9, 10 இந்த 9ஆம் இடம்ங்கிறது தர்மஸ்தானம், 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். இதன் அதிபதி குரு, 10ஆம் அதிபதி சனி. பொதுவாகவே குருவும் சனியும் இணைந்து சுப வீடுகள்னு சொல்லக்கூடிய திரிகோண வீடுகள், கேந்திர வீடுகள் அல்லது மறைவு ஸ்தானங்களில் இல்லாமல் இருந்தாலும் கூட போதுமானது. இருவரும் இணைந்து சுப வலிமைகள் எந்த ஒரு ஜாதகத்தில் எந்த வீட்டில் நின்றாலும் அவர்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கக்கூடிய யோகம் இயற்கையிலேயே கிடைக்கக்கூடியது. ஏன்னா காலபுருஷனின் 9 மற்றும் 10க்குரியவர்கள் இவர்கள். இது ஜென்ரலாக எல்லாருக்குமே இந்த ஒரு அனுகிரகம் என்பது இந்த கிரகங்கள் பிரபஞ்சத்தின் ஆசியில் வழங்கவே செய்வார்கள். அடுத்து 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ராசி பரிவர்த்தனை பெறுவது. இவர்கள் எந்த தொடர்பு பெற்றாலும் அது தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்குங்க. பரிவர்த்தனை அடையலாம். அடுத்தது 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சார பரிவர்த்தனையிலும் இருக்கலாம். இது மேலே சொன்னது ராசி பரிவர்த்தனை. இருவருக்குள் ராசிகளை பரிமாறிக்கொண்டு நிற்பது அல்லது இருவரின் நட்சத்திரங்களில் மாறி நிற்பது நட்சத்திர சார பரிவர்த்தனை என்று பொருள்படும். அடுத்ததாக 9ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி போய் அமர்ந்தாலும் சரி அல்லது 10ஆம் இடத்துல போய் 9ஆம் அதிபதி மட்டும் அமர்ந்தாலும் சரி, அப்பவும் இருவரும் ஒரு இடத்தில் தொடர்புகளை ஏற்படுத்துகிறார்கள் என்றே பொருள் கொள்ள வேண்டும். 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் பார்வை செய்வது, அது சமசப்தமாகவும் இருக்கலாம் அல்லது சிறப்பு பார்வைகளாகவும் இருக்கலாம். 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நவாம்சத்தில் அல்லது தசாம்சத்தில் ஒன்றாக அமர்வது. ஏன்னா நவாம்சம் அப்படிங்கிறது 9க்கு உரிய வர்க்க சக்கரம், தசாம்சங்கிறது 10க்குரிய வர்க்க சக்கரம். ஆகவே இந்த சக்கரங்களில் இருவரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் இந்த யோகம் என்பது அந்த ஜாதகருக்கு கட்டாயமாக கிடைக்கும். இந்த நிலைகளில் ஒரு ஜாதகருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் எனும் சிறப்பு அந்தஸ்து கண்டிப்பாக அவர் வாழ்நாளில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ அவருக்கு ஒருத்தருக்கு இருக்குதுங்க, ஏன் ஜாதகத்தில் என்னுடைய லக்னத்திற்கு 9 மற்றும் 10ஆம் அதிபதிகள் நீங்கள் சொன்னது போலவே ஒரு தொடர்பில் இருக்கிறார்கள் அல்லது சில தொடர்புக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்பிலும் இருக்கிறார்கள் அப்படின்னா இவற்றை அனுபவிக்க வேண்டுமெனில் 9ஆம் அதிபதி அல்லது 10ஆம் அதிபதி தசை நடப்பில் வர வேண்டும். ஏதாவது ஒருத்தருடைய தசையாவது வரணுங்க. இல்லைங்க, நான் பிறந்ததுலேருந்து எனக்கு இப்போ ஒரு 60 வயசு ஆயிடுச்சுங்க, 70 வயசே ஆயிடுச்சுங்க, இது வரைக்கும் அந்த 2 பேரோட தசை மட்டும் வரலைங்க அப்படின்னா அதற்கான பலன்களை ஜாதகர் அனுபவிக்க முடியாது. 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும்
திதி சூனியம், அஸ்தமனம், நீசம், அசுப கிரகங்களின் தொடர்புகள் இதுபோன்று எந்த ஒரு நிலையிலும் வலுவிழந்து இருக்கக்கூடாது. இந்த 2 கிரகத்தில் ஏதோ ஒரு கிரகம் வலுவிழந்தாலும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தின் சிறப்பை அனுபவிக்க முடியாது. மேற்கண்ட அனைத்துமே இருந்தாலும் 9ஆம் அதிபதி அல்லது 10ஆம் அதிபதி கோச்சாரத்தில் தொடர்பு நிலையில் வர வேண்டுங்க. எனக்கு எல்லாமே வந்துருச்சுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 9ஆம் அதிபதி தசை தான் நடக்குது, 10ஆம் அதிபதி தசை தான் நடக்குது. இருவரும் நல்ல நெருங்கிய தொடர்பில் சுப வீட்டில் வலிமையாக இருக்காங்க அப்படின்னா அவர் அதற்கு எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்டாக மாறிவிடுகிறார். நல்ல கௌரவமான புகழ்மிக்க வாய்ப்புகள் எல்லாம் அவரை வந்தடையக்கூடிய காலத்திற்கு வந்துவிட்டாருன்னா இப்போ சுக்கிரன் உதாரணமாக 20 வருடம் தசை நடத்துகிறாரு, புதன்னா 17 வருடம் தசை நடத்துவார். இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த கிரகங்கள் அந்த 17 வருடமும் 20 வருடமும் அல்லது பெரிய தசை 19 வருடம் அல்லது 18 வருஷம் தசா நடத்துகிறவர்கள் அப்படின்னா அவ்வளோ நாளும் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதில் எப்பொழுது கோச்சாரத்தில் இந்த 2 கிரகங்களும் இந்த தசாநாதனோடு தொடர்பு பெறுகிறார்களோ அந்த காலகட்டத்திலே அவர்களின் புகழ் என்பது உச்சத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகளை அந்த கோச்சார கிரகங்கள் இணைந்து செய்ய காத்திருக்கும். இந்த நிலையில் இப்போ ஒருத்தருக்கு ஜாதகருக்கு மட்டும்தான் இந்த பலனாங்க அப்படின்னா கிடையாதுங்க. ஒரு ஜாதகத்தில் ஏனைய 12 பாவகங்களுக்குமே தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டு. தர்ம கர்மாதிபதி யோகம் அனைவருக்குமே உண்டு. அனைவருக்குமே தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டு அப்படின்னா அந்தந்த கிரகங்கள் நாம் ஏற்கனவே கூறிய 9 மற்றும் 10க்குரிய கிரகங்கள் கோச்சாரத்தில் எங்கேனும் ஒரு நாள் சுப வீடுகளில் அதுவும் லக்னாதிபதியோடு தொடர்பு பெறக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகருக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ அந்த கோச்சார கிரகங்களின் நகர்வுகள் எத்தகையது என்பதை கருத்தில் கொண்டு அவருக்கு அந்த காலகட்டத்திலே ஒரு பச்சை கொடியை காட்டும். உனக்கு இப்போ ஒரு புகழ் தர போகிறேன், நீ பயன்படுத்திக்கொள். இந்த நேரத்திலே இந்த பதவியிலே நீ பெற்றுக்கொள். இந்த நேரத்திலே நீ இந்த எலெக்ஷன் நடக்குது, நீ இந்த பதவியில் போய் நில்லு. அல்லது உனக்கு ஒரு ப்ரொமோஷன் வருது, இந்த ப்ரொமோஷனை பயன்படுத்திக்கோ. இந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு வெளியூருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபரில் கிடைக்கும். இருந்தாலும் வெளியூருக்கு போகிறதுக்கு பயந்துட்டு ட்ரான்ஸ்ஃபரில் நான் போக மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. அப்படிங்கிற அனைத்து வகையான தகவல்களையும் உள்ளடக்கிய வண்ணம் அந்த ஷார்ட் டைம்லேயோ அல்லது லாங் டைமுக்கோ அது கிரகங்களை பொறுத்து. இப்போ சந்திரன் சம்மந்தப்பட்ட ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கும். அதுவே இப்போ சனி, சுக்கிரன், புதன் இப்படிலாம் குரு, ராகுலாம் தொடர்பில் வரும்பொழுது லாங் டைம். அதை புரிந்து கொண்டு அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டோம் என்றால் மிகப்பெரிய ஒரு பதவியில் கௌரவம், புகழ், அந்தஸ்து, அதோடு இணைந்து பொருளாதார கிரகங்களும் தொடர்பு இருக்கும் என்றால் பொருளாதாரத்திலும் நல்ல உயர்வும் ஏற்றமும் கட்டாயமாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். இந்த ஜாதகத்தில் குறிப்பிட்ட ஜாதகத்தில் எல்லாம் இருக்குங்க. ஆனால் அந்த ஜாதகருக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் இவரை வச்சு இவர்கள் உறவுகள் தாங்க நல்லா இருக்காங்க. இந்த ஜாதகர் பிறந்த உடனே எங்கள் அம்மா சாதாரண கவர்மெண்ட் வேலையில் சாதாரணமாக கீழ்நிலையில் இருந்தாங்க. ஆனால் எங்கள் மதர் பார்த்திங்கன்னா பெரிய போஸ்டிங் போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு கீழே ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய ஃபேக்ட்ரி வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறோம். அதாவது அம்மாவை சொல்லலாம், அப்பாவை சொல்லலாம், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். அப்படின்னா அந்த பாவங்களுக்கு 9, 10. இப்போ ஒரு ஜாதகர் இருக்கார், இதே ஜாதகருக்கு இங்கே பாருங்கள் 4ஆம் இடம் தாயார். இந்த 4ஆம் இடத்திற்கு 9, 10ங்கிறது இந்த 12ஆம் இடமும் 1ஆம் இடமும். இந்த இரு கிரகங்கள் இதுவரை பார்த்த அனைத்து விதிகளுக்கு உட்பட்டு வரும் பொழுது அதே போன்று கோச்சாரத்திலும் தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்திலே இந்த ஜாதகரின் இந்த பாவம் குறிக்கக்கூடிய உயிர்காரகத்துவங்கள், இந்த பாவம் குறிக்கக்கூடிய பொருள் தன்மைகள் சார்ந்து மிக பெரியதொரு புகழ் நிலைக்கு வருவார். இவர் சாதாரணமாக தான் இருப்பார். ஆனால் இவருடைய தாயார் மிகப்பெரிய வலிமையான சமுதாயத்தில் ஒரு பெரிய சேவை, சொசைட்டியில் பெரிய சர்வீஸ் ஹோல்டராக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் ஜாப்பில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பதவி இவர்களுக்கு திடீர்னு வரும். அந்த பதவியில் பெரிய அதிகாரமிக்க பதவிக்கு வரலாம்.
இது மாதிரியான நிலைகளை இவர்களுக்கு கொடுத்து தாயார் மூலமான இந்த ஜாதகருக்கு ஒரு பெருமை தேடி தரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இதே போல் அடுத்தடுத்த பாவங்கள், ஒவ்வொரு பாவங்களுக்கும் அதற்கு 9, 10க்குரியவர்கள் இணைந்து இது போன்ற யோகம் கொடுக்கும் பொழுது அந்தந்த குறிப்பிட்ட பாவங்களின் உயிர்த்தன்மைகள் என்பது சிறப்படையும். அது சார்ந்த புகழ் தன்மை, கௌரவம், புகழ் அனைத்துமே ஏற்றம் பெறும். ஆகவே ஒரு ஜாதகத்தில் எந்த நிலையில் வாழ்பவர்களாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த யோகம் எப்பொழுது வருகிறது, எவ்வளோ நாளைக்கு இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி கொள்வதில் தான் அவரவர்களுடைய புத்திசாலித்தனம் இருக்குதுங்க. அப்போ அந்த பயன்படுத்துவது என்பது என்னுடைய காலகட்டத்தில், என்னுடைய குறிப்பிட்ட தசாவில், குறிப்பிட்ட புத்தியிலே எப்பொழுது அது போன்ற யோகங்கள் எனக்கு இருக்கிறது என்பதை ஜோதிடர்களிடம் கலந்து தெரிந்து கொண்டு அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறதுல உயர்த்தி கொள்வதில் நம்முடைய உயர்வு அடங்கியிருக்கு. இப்போ ஒரு சிலர் பதவியில் போய் நிற்பாங்க. ஒரு ஜோதிடர் சொல்லியிருப்பார், உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க, தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆக்டிவேஷனில் வருது, நீங்கள் தாராளமாக இதில் வந்து எலெக்ஷனில் நிற்கலாம், தாராளமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நிற்கிற வரைக்கும், எலெக்ஷன் நிற்கிற வரைக்கும் அந்த புத்தி அப்படிங்கிறது, குறிப்பிட்ட அந்த புத்தி கோச்சாரத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை எல்லாம் மேட்ச் ஆகும். அது வரைக்கும் அவருக்கு 100% அவருக்கு வெற்றி வாய்ப்பெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். எல்லாமே அவருக்கு நல்ல பெயர் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை காட்டிகிட்டு இருக்கோம். எலெக்ஷன் ரிசல்ட் வர்றது ஒரு 2 மாதம் கழித்து எண்ணுவாங்க. அந்த 2 மாதம் கழித்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட் எண்ணும்போது வந்து இவருக்கு இந்த நிலையிலேருந்து அந்த கிரகம் வேறு பெயர்ச்சியாகி வேறு ராசிக்கு போயிடும். அப்போது கோச்சார கிரகம் மாறிப்போன பிறகு அந்த பலனை வந்து ஜாதகருக்கு இல்லைங்காத மறுத்துரும். அப்போது ஏங்க எல்லாம் நீங்கள் சொன்னிதாங்க நின்று எல்லாம் அப்போல்லாம் நல்லா தான் பாசிட்டிவாக வந்த மாதிரி தான் இருந்துச்சு, என்னங்க ரிசல்ட் எனக்கு 0 வந்துடுச்சு, தோத்துட்டேன், 200 ஓட்டில் தோத்துட்டேன், 1000 ஓட்டில் தோத்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா, அந்த டூரேஷன் வரைக்குமே இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கா அப்படிங்கிறதையும் ஈக்குவலண்ட்டாக அனலைஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுங்க. ஸோ இப்பேற்பட்ட இந்த யோகம் என்பது எல்லா ஜாதகத்திலையும் இருக்குது. எந்த பாவகத்திற்கு அது இருக்குங்கிறத ரொம்ப கவனிக்கணும், அதுதான் முக்கியம். ஒவ்வொரு மனிதனும் என்னென்ன துறையிலே வெற்றி வாகை சூட முடியும் என்பதற்கு இந்த யோகத்தையும் நாம் அனுசரித்து பார்த்து செய்யும் பொழுது, இந்த நிலையை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த தொழிலை செய்யுங்கள், இந்த கல்வியை மேற்கொள்ளுங்கள், இந்த ஊரிலே இந்த தொழிலை செய்யுங்கள், இந்த இடத்திலே இந்த தொழிலை செய்யுங்கள் என்றெல்லாம் அறிவுறுத்துவதற்கு இது ஒரு மிகப்பெரியதொரு படிநிலையை கொடுக்கக்கூடியதான ஒரு யோகம், மிகப்பெரியதொரு அரிதான ஒரு யோகம், முதன்மையான யோகம் என்று சொல்லி அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.